நாம் இப்பொழுது வியாபார மயத்தில் இருக்கிறோம். ஆக எல்லாவற்றையும் வியாபார பொருளாக்கி விட்டோம், சுவிசேஷத்தையும் வியாபார பொருளாக்கி விட்டோம் என்று சொல்கிறார். அதாவது சரியான சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஜெப ஆலயமும் சபையும் இரண்டாக நிற்கிறது, ரெண்டு பிரிவுகளாக இருக்கிறது. ஏன் இப்படி ரெண்டு பிரிவாக வந்துருச்சு? யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றா உட்காந்து ஆராதிக்க முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து, ஆண்களும் பெண்ணும் மூலமாக சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தவான்களுக்கு, அதாவது சபை அனைத்துக்கும், பரிசுத்தவான்கள்லாம் பாஸ்டருக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த தான் எடுத்துனாங்க, பாஸ்டருக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த சபை இருக்குது அப்படின்னா. இல்லை இல்லை இல்லை, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். சபை என்பது அறியாதவர்கள் கூடக்கூடிய ஒரு திருவிழா கூட்டம் அல்ல. அறிமுகம் இல்லாதவர்கள், ஒருவரை ஒருவர் ஆதரிக்காதவர்கள், ஜெபிக்காதவர்கள் கூடக்கூடிய ஒரு சந்தக்கடை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். சால்வேஷன் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை விசேஷமாக நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தல நடவடிக்கைகளை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். அதில் அப்போஸ்தலர்கள் எப்படி சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தது மட்டுமல்ல, போதித்தார்கள் என்று சொல்லி நாம் ஆணித்தரமாக பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே சுவிசேஷம் அப்போஸ்தலர்கள் உபதேசித்ததற்கு அநேகமாக, கணிசபட்சம் வித்தியாசமாக இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாம் இப்பொழுது வியாபார மயத்தில் இருக்கிறோம். ஆக எல்லாவற்றையும் வியாபார பொருளாக்கி விட்டோம், சுவிசேஷத்தையும் வியாபார பொருளாக்கி விட்டோம் என்று சொல்கிறார். எளிதிலே மக்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி அடிப்படையாக சொல்ல வேண்டியவைகளையும் சொல்லாமல், மக்கள் சீக்கிரமாக வந்துவிட வேண்டும், எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை, சாரத்தை விட்டுவிட்டோம் என்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, வியாபார கலாச்சாரம்ங்கிறார். இதை வியாபார கலாச்சாரத்தில் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக மக்கள் வர வேண்டும் என்றால் சேல் போட வேண்டும். கலர் லைட் போட்டு சேல் போட்டால் வருவாங்க. ஒன்று வாங்கினா 3 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ஆக்கர்ஷமாக இல்லாத அவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய காரியங்களை சொல்லணும். டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்கணும், நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அதாவது சலுகைகள் நிறையா கொடுக்கணும் மக்களுக்கு. அவங்க விரும்புகிறத எடுத்துக்கணும். நீங்கள் ஏதாவது கடையில் நீங்கள் அங்கேருந்து காட்டுறதை விட நீங்கள் போய் பார்த்து எடுத்தால் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. இப்படி தான் சபைகளில் சில சபைகளில், எல்லா சபைகளும் நான் சொல்ல வரவில்லை, சில சபைகளிலே நாம் சுவிசேஷத்தை வியாபாரமயமாக்கி விட்டோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் உள்ளதை உள்ளபடி இப்படித்தான், இவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி. ஆனால் அப்போஸ்தலர்கள் உள்ளதை உள்ளபடி சொன்னார்கள். இயேசுவே கிறிஸ்துவென்றும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு ஒன்றும் என்று சொல்கிறார். அவருக்கு சொல்லும்பொழுது சொல்கிறார், இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான். சும்மாலாம் விடலை, சும்மா சொல்ல கூட இல்லை, போதிக்கிறான் என்றார்கள். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்தது. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அவர் என்ன பேசினார், என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வந்தோம். விசேஷமாக அவர் என்ன செய்தார், அடுத்ததாக என்ன உணர்ந்தார், அடுத்ததாக அவர் என்ன பேசினார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இயேசுவே கிறிஸ்து, இந்த நாசரேத் ஊராராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று சுவிசேஷம் அறிவித்தார். வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேவிக்கும்படி போதிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அவர் மேல் குற்றச்சாட்டாய் சொன்னாலும், உண்மையிலே நியாயப்பிரமாணத்தினாலே எவைகளிலென்று நீங்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகளிலென்று இவருடைய நாமத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்கிறார். சரி, இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க என்றால், இந்த அப்போஸ்தல நடவடிக்கையிலே 18வது அதிகாரத்தில் வரக்கூடிய கொரிந்து பட்டணத்திலே, அத்தேனே பட்டணத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. கொரிந்து பட்டணத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே அநேக ஜனங்கள் உண்டு, அநேக ஜனங்கள், பயப்படாமல் பேசு. 9:10 நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படிங்கிறார். ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் சொல்கிறார். அந்த அநேக ஜனங்களில் சிலருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் வந்தாங்க, பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு சபைகள் எங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எதையாவது தெரியுமா? ஏதாவது அந்த வசனங்கள்லேருந்து பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம்.
கிறிஸ்பு என்பவருடைய இது அதை வந்து எங்கது 8வது வசனம் தயவுசெய்து வாசிங்களேன். நீங்கள் 8வது வசனத்துக்கு போனால் 7வது வசனத்துக்கு போகலாம். 7வது வசனத்துக்கே போகலாமே. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். யுஸ்து ஜஸ்டஸ் இல்லை ஜஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய யுஸ்து என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்தார். அவன் வீடு ஜெபாலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. நல்லா கவனிங்க. அதாவது எப்பெல்லாம் அதாவது சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்த போது முதலாவதாக அவர் யூதர்களுக்கு கொடுக்குறாங்க. யூத ஜெபாலயத்துக்கு போய் பேசுகிறாங்க. ஏனென்றால் சுவிசேஷமானது முதலாவதாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவர் வழியாக ரட்சிப்பு வர வேண்டும். ஆனால் அவர்களும் தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த அப்போஸ்தலர்கள் ஜெப ஆலயத்திலே ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அங்கே சபையை ஆரம்பிக்கவில்லை. சபை உடனடியாக பக்கத்தில் உள்ள வீட்டில், அதற்கு அடுத்த வீடு யுஸ்து என்பவருடைய வீட்டுக்கு, அது வந்து ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. ரொம்ப பக்கமாக போயிடுச்சு இல்லையா? ரொம்ப பக்கம் வச்சு வர்றவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக அங்கேயும் போயிடலாம் குயிக்காக. அதாவது சரியான சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஜெப ஆலயமும் சபையும் இரண்டாக நிற்கிறது, 2 பிரிவுகளாக இருக்கிறது. ஏன் அப்படி 2 பிரிவாக வந்துருச்சு? ஜெபாலயங்களில் வந்து பாரம்பரியங்கள் அங்கே நிறையா, ஆமாம் பாரம்பரியங்கள் நிறைய இருந்தது. அதுக்கு விரோதமாக பேசும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி பேசும் பொழுது அவங்களால. ஆனால் பவுலடியார் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, அந்த பின்பகுதியில் கெங்கரையாவிலே தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாடப்படினால கெங்கரையாவில் தலை சவரம் பண்ணி கொண்டு அவரும் அங்கே பாரம்பரியத்தை தான் கை கொள்கிறாரு. ஆனால் பாரம்பரியத்தை அவர் பேசலை. இல்லை, இங்கே பாரம்பரியத்தை தான் கை கொள்கிறாரு. யூதர்கள், அவர் யூதராக இருக்கிறபடினால செய்கிறாரு, முறைமே கையாளுறாரு. ஆனால் பிரஜாதியர்கள் வந்து யூத முறைமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷம் அவர்களை யூதர்களாக்கி கிறிஸ்தவர்களாக சுவிசேஷர்களாக கொண்டு வர வேண்டியதில்லை. நேரடியாக அவர்கள் சீஷர்களாக வேண்டாம். சரி, வேற என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? வேற என்ன, எதற்காக இங்கே 2ஆக பிரியுது? ஏன் 2ஆக பிரிகிறது? மோசேயினுடைய கற்பனைகள் பின்பற்றப்படுகிறது. ஆனால் பவுல் பிரசங்கிக்கும் பொழுது, பவுல் பேசும்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து பேசுகிறார். அங்கே வந்து மோசையை அவங்க வந்து ரொம்ப சொல்கிறாங்க. மோசைக்கு மேலாக நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, மோசையிலும் பெரியவர். மோசை வீடுகள் எல்லாவற்றும் உண்மையாக இருக்கிறான், ஆனால் இவரோ வீட்டுக்கே சொந்தக்காரர் பெரியவர் அப்படிங்கிறாங்க. சரி, மோசையனுடைய பிரமாணங்களுக்கு மேலான காரியங்களை சொல்கிறார். எனவே அங்கே அது பெரியது. வேற என்னங்க? விருத்த சேதனம். என்ன விருத்த சேதனம் வேண்டான்ங்கிறாரு இல்லையா? அதனால் அவங்க வந்து பிரிகிறாங்க. வேற அதிகமாக யூதர் அல்லாதவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக யூதர் அல்லாத கிரேக்கர்களுக்கு அவர்கள் ஒரு தனி இடத்தை தான் வச்சுருக்காங்க. யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை. அங்கேயும் பார்ட்டிஷன்னா போட்டு வச்சுருக்கிறாங்க. யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றா உட்காந்து ஆராதிக்க முடியாது. அதாவது ஜென்டைல் கோர்ட் அப்படின்னு தனியாக இருக்கும். ஜென்டைலுக்கு அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு தனி இடம், ஆனால் யூதர்களுக்கு தனி இடம், பெண்களுக்கு தனி இடம் அப்படின்னு எல்லாம் பிரித்து போட்டிருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து, ஆண்களும் பெண்ணும் மூலமாக சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே ஆராதிக்க முடியும். இது அவங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எப்படி ஒரு யூதர் அல்லாத ஒருவனோடு கூட நான் எப்படி அமர்ந்து ஆராதிக்க முடியும் இல்லையா? ஒரு பெரிய கொஸ்டின் தானே. எப்படி சில இடங்களில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கடவுள் எல்லாருக்கும் கடவுளுங்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இது கோயில்களில் ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து நம்ம சபைகள்லேயே உள்ள பிரச்சனை. திருச்சபை என்பது யூதர்களும் கிரேக்கர்களும் ஒரே குடும்பத்தாராக இருந்து ஆராதிப்பது. சில இடங்களில் வந்து ஜாதி பிரச்சனைகள் வந்து வெளியிலே சொல்லாமல் உள்ளே வந்து அவர் அந்த ஜாதியை சேர்ந்த போதகர், நான் அவர்கிட்ட எப்படி கம்யூனியன் வாங்குவேன் அப்படின்னு போகிறாங்க. அல்லது இவங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படி உட்காருவோம், உட்காந்து என்ன செய்வாங்க, நாங்கள் இந்த சைடில் உட்காருவோம், அவங்க அந்த ஜாதிக்காரங்களாம், அந்த ஆளுங்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஜாதிக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ஆளுங்க இந்த பக்கம் இருப்பாங்க, இந்த ஆளுங்க இந்த பக்கம் இருப்பாங்கன்னு. பவுலடியார் என்ன சொல்கிறாரு, ஐயா அந்த ஆளுங்களை அங்கே விட்டுடு. உண்மையான சபை என்னவென்றால் யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அதுதான். இதில் எந்த விதமான யூதன் என்றுமில்லை, கிரேக்கனம் என்றுமில்லை. ஜபாலே வந்து சினேகாகா தான் இருந்துச்சு. ஆமாம், சினேகா. இது வந்து சர்ச்சா மாறிச்சு. ஆமாம், இது சர்ச்சுக்கும் சினேகாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சினேகாகில் ஒன்லி ஜூயிஷ் பீப்புள்,
மற்றபடி ஜூயிஸ் ஆனால் அதாவது யூத மதத்தை நீங்கள் சேர்ந்து கொண்டால் ஒரு வேளை அங்கே உள்ள உட்காரலாம், ஆனால் சேர்ந்து கொள்ளாமல் யாரும் இருக்க முடியாது. இங்கேயோ வித்தியாசமானது. இது தேவனுடைய. பவுல் கொரிந்து பட்டணத்தை விட்டு ஒரு போன உடனேயே அந்த இடத்துல பெரிய ஒரு பிரச்சனையாக கிளம்பி, பெரிய பிரச்சனை. இந்த ஆள் என்ன யார், இவர் யார் சொல்கிறது அப்படின்றாங்க. இன்னொரு அப்போஸ்தலர் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவர் சரியானபடி சொல்லலை போல் இருக்கு நமக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம அதை அதனால தான் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம அதோட பிரச்சனைகள். சரி, இப்போ முதலாவதாக யாரை பார்க்கிறோம் என்றால், அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகி, அதாவது காட் ஃபியரர் அவருடைய வீட்டுக்கு வருகிறார். அப்படின்னா என்னன்னா, அந்த வீட்டிலே கூடக்கூடிய சபை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சர்ச் பில்டிங் கிடையாது, வீட்டிலே கூடக்கூடிய சபை. அடுத்ததாக ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். லூக்கா எழுதும் போது அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக, அநேகர் என்றால் அவர் நிச்சயமாக ஒரு எண்ணிக்கைக்கு அதிகமான பேர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு சபை எங்கே இருக்குன்னா, யூசுவனுடைய வீட்டில் ஒரு சபை, அவனுடைய வீட்டார், அவனுக்கு பக்கத்து வீட்டார் எல்லாரும் வராங்க. அதுக்கு அடுத்த சபை என்னென்னா, ஜெபாலய தலைவனாக கிறிஸ்பு, அவனுடைய வீட்டார், அவனுடைய இனத்தார், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு சபையாகிறாங்க. அதுக்கடுத்தது வேறு யார் வருகிறார், வேறு யார் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், வேறு யார்? ஜெபாலய தலைவனாக கிறிஸ்பு, 8வது வசனம் வாசித்தோம். அதுக்கப்புறம் வேறு யார்? அநேகர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், 8வது வசனத்துடைய பின்பதி. அநேகர் விசுவாசிப்பார்கள் என்று வாக்குத்தத்தமும் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், 9-10. வேறு சொஸ்தனையை பிடித்து அடித்தார்கள். அதில் என்ன பிரச்சனை? சொஸ்தனையை பிடித்து அடித்தார்கள், ஒருவேளை அவனும் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். சரி, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு வீட்டார், குலோவேயாருடைய வீட்டார், குலோயே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் வீட்டார். ஆமாம், இவருங்க அடிமை, அந்த குலோவே அப்படிங்கிற அந்த பட்ட பெயர் அடிமையானவர்கள் அல்லது அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அவங்க இவர்கிட்ட சொல்கிறாங்க, பவுலடியார்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பவுலடியார் எங்கேருந்து எழுதுகிறாருன்னா, இது எபேசு பட்டணத்துலேருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவங்க இந்த வீட்டார் அங்கே போயிருக்கிறாங்க எபேசு பட்டணத்துக்கு. 2 விதமாக சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க எபேசு பட்டணத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கலாம், அல்லது இங்கே உள்ளவங்க அங்கே போயிருக்கலாம். என்னுடைய இது என்னென்னா, கொரிந்து பட்டணத்துலேருந்து எபேசுக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க. அவர் மூலமாக தான் அந்த கடிதத்தை அனுப்புகிறார், முதலாவது கடிதத்தை. அதற்கு அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் கிறிஸ்பு என்பவருக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. பின்பு காயு என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார். எங்கேயாவது அவருடைய பேரை பார்த்துட்டீங்களா? காயு. ஆமாம், நீங்கள் ரோமர்கள் நிருபத்துக்கு வாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எங்கேருந்து எழுதினார்னு சொன்னேன்? கெங்கிரேயாவிலேருந்து எழுதுறாரு. கெங்கிரேயா எங்கே இருக்குது? கொரிந்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேர் சொல்கிறார். 23வது வசனம். என்னையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறார். ஆமாம், பட்டணத்து உக்கிரனக்காரனாகிய எரஸ்து சகோதரனாகிய குவர்த்துவும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த முக்கியமானவர்கள். அவர் காயுடைய பேர் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த காயு என்பவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும், வசதியாக உள்ளவராக இருக்கணும், அவர் வீட்டில் சபை கூடியிருந்திருக்க வேண்டும். அவர் என்னையும் சபை அனைத்தையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிறார். அவர் வீட்டில் 100 சபை. இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு 3-4 வீட்டில் சபை கூட்டுறதை நம்ம பார்க்குறோம். 3-4 வீடுகளில் நம்ம பார்த்துட்டோம். காயு. அதுக்கு அடுத்தது நம்ம எரஸ்து என்பவர் யாருன்னா, பட்டணத்தினுடைய உக்ரானக்காரர், அதாவது இஸ் அ டைரக்டர், ஃபினான்ஷியல் டைரக்டர் அப்படின்னாங்க. இவருடைய பேரில் முன்னாடி ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம். இவருடைய பேரில் கொரிந்து பட்டணத்தில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் என்ன செஞ்சுருக்கோம், இவருடைய பேர் வெங்கல பலகையில் எழுதி உள்ளே வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, யாராவது ஒரு பொது ஊழியத்துக்கு வருவாங்கன்னா, பொது நல அதிகாரியாக வர வேண்டும் என்றால் அவர்களுடைய சொந்த செலவில் மக்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும். சொந்த செலவில், அரசாங்க செலவுலையோ இல்லாத அது என்னது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெண்டர்லேயோ பணத்தை எடுத்து போடுறது கிடையாது. டெண்டரில் பணத்தை பிடிக்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எம்பி ஆகணும்னா, ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா, தான் சொந்த செலவில் கைப்பட ஏதாவது செய்திருந்தால் மட்டும் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க நம்ம நாட்டில். எல்லா அதிகாரிகளும் சொந்த செலவில். என்னங்க?
என்னங்க? இப்போவும் எல்லாரும் சொந்த செலவில் தான் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, இப்போ வந்து அரசாங்கத்தை சொந்த செலவுக்கு பண்ணுறாங்கன்றான். இவங்க சொந்த செலவை எடுத்து மக்களுக்கு செய்தார்கள். ஆக எரசுடைய பேரில் ஒரு பலகை இன்னும் இருக்கிறது, இன்னும் அது கண்டுபிடிக்கப்பட்டு அது இருக்கிறது. இப்படி தான் வந்து பொது நலத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த நாளில் கிறிஸ்தவர்கள் நல்ல பொதுநல ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி அடுத்தது குவேர்த்து என்று சொல்லக்கூடிய அவர் வந்து எழுதக்கூடியவர். வேறு யாரெல்லாம் வந்திருக்கார்? வேறு யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கொரிந்து பட்டணத்தில்